நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவுகளை விட்டும், திடீரென ஏற்படக்கூடிய ஆஃபாத்துகள் விட்டும், முசீபத்துகள் விட்டும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கம். எல்லா இடத்திலும், அது எல்லா காலத்திலும் அன்பையும் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தை மட்டுமே வெளிப்படுத்தும். அதற்கான ஆதாரம் இஸ்லாம் என்ற சொல்லினுடைய அர்த்தமே நாம் சற்று எடுத்து பார்த்தால் அதற்கான ஆதாரங்கள் புரியும். இஸ்லாம் என்ற சொல்லின் அர்த்தம், அதனுடைய இஸ்லாம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே சமாதானம், சாந்தி, சமாதானம், அன்பு போன்ற இவைகளுடைய கருத்தை பொதிந்ததாக இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டது, போர்களினால் பரப்பப்பட்டது என்பதாக ஒரு செய்தியை பரப்புவார்கள். ஆனால் உண்மை எதுவா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் என்பது தன்னுடைய இயல்பான அந்த நிலையில் இருந்து, இயல்பான ஒரு குணத்தை கொண்டு, இயல்பான குணம் என்று சொன்னால் சாந்தி, சமாதானம், அன்பு, மனிதநேயம், இதை கொண்டுதான் இஸ்லாம் என்ற மார்க்கம் பரவியதை தவிர இவர்கள் சொல்வதை போன்று வாளால் பரப்பப்பட்டதோ அல்லது போரினால் பரப்பப்பட்டதோ என்பதெல்லாம் கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட இஸ்லாம் அல்லது அதற்கு தோதுவான கிளை சொற்கள், இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா 144 தடவை சொல்லுகிறார். அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 144 தடவைகள் இஸ்லாம் அல்லது அதை போன்ற ஒரு சொற்கள், அதனுடைய கிளை சொற்களை சொல்லுகின்றார். ஆனால் ஹர்பு என்று சொல்லக்கூடிய போர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா அல்லது அதனுடைய கிளை வார்த்தைகளை வெறும் 6 தடவைகள் மட்டும்தான் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இஸ்லாம் என்ற வார்த்தையை 144 தடவை சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போர் என்ற வார்த்தைகளை வெறுமன 6 தடவைக்கு உள்ளாகவே அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றார். இதிலிருந்து நாம் புரிய வேண்டியது, இஸ்லாம் என்பது போரினாலோ வாளினாலோ பரப்பப்பட்டது கிடையாது என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக இங்கே வைக்கின்றது. இன்றைக்கு ஏற்பட்டுள்ள உலக அரங்கில் ஏற்பட்டுள்ள ஒரு போர் என்ற அசாதாரண ஒரு நிலையை பார்க்கின்றோம். பல நாடுகளிலே போர் என்ற ஒரு அசாதாரண நிலைகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோமே. நிச்சயமாக இஸ்லாம் எந்த காலத்திலும் போருக்கு அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது. கேட்கலாம், இஸ்லாத்தில் நிறைய போர்கள் எல்லாம் நடந்திருக்கின்றதோ, இவைகள் எல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் நிர்பந்தமாக ஏற்படுத்தப்பட்டவைகள். நிர்பந்தமாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் என்ன செய்தன, இவைகள் நடந்ததை தவிர இவைகள் ஆரம்பிக்கப்பட்ட போர்கள் அல்ல, திட்டமிட்டு தாக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட போர்கள் அல்ல. சூழ்ச்சிகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது. எனவே அந்த நேரத்தில் சில போர்களை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் சமாதானத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கு இஸ்லாம். குர்ஆன் சொல்லுகிறது, வைன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வ தவக்கல் அலல்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அவர்கள், அந்த எதிரிகள் உங்களிடத்தில் சமாதானத்திற்கு வந்துவிட்டால், போர்க்களத்தில் இருக்கும் நேரத்திலே அவர்கள் உங்களிடத்தில் சமாதானத்திற்கு வந்துவிட்டால் நீங்கள் செவி சாயுங்கள், அவர்கள் பக்கம் சாயுங்கள் என்பதாக நபிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். வைன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வ தவக்கல் அலல்லாஹ். அவர்கள் இணங்கி வந்து விட்டால், சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து விட்டால், நீங்களும் சமாதானத்தின் பக்கம் சாயுங்கள், இணைந்து விடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அவர்களின் பக்கம் சாயுங்கள், சமாதானத்தை நோக்குங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வையுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக, தெரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். எதிரிகள் தான் போருக்கான வித்தை விட்டார்கள்.
எதிரிகள் தான் காரணமாக இருந்தார்கள். ஆனாலும் அதே எதிரிகள் சில நேரங்களில் சமாதானத்தை நாடிவிட்டால் நீங்க என்ன செய்யுங்க, சமாதானத்துக்கு வந்துருங்க என்று குர்ஆன் சொல்லுகின்றது. போரை இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தை என்று எடுத்து பார்த்தோம் சொன்னால் மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை. இஸ்லாத்தின்படி வாழ்வது என்பது மிக கடுமையான ஒரு நிலையாக, யார் கலிமா சொல்லிவிட்டார்களோ அவர்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள், அவர்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள், சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குவார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றிலே படித்திருக்கலாம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு, இந்த குடும்பம் இவர்களுடைய ஒரே குடும்பம் எத்தனை பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடு மணலிலே கடத்தப்படுவார்கள். பாலைவனத்து மணலிலே இஸ்லாத்தை விடு, இஸ்லாத்தை நீ ஏன் ஏற்றாய், இஸ்லாத்தை விட்டால் உனக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா பெண்மணி, அபூ ஜஹல் எத்தனை பெரிய தாக்குதலுக்கு அவர்கள் உள்ளாக்கினர் என்று சொன்னால் அவருடைய பிறப்புறுப்பிலே ஈட்டியால் குத்தி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். கடுமையான வேலை. அதே போன்று அவருடைய குடும்பம் யாசிரியர்கள், இப்படியாக அவருடைய குடும்பமே இந்த தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தின்படி வாழ்வது என்பது மிக கடுமையான ஒரு நிலையாக இருந்தது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விடுங்கள், ஏனென்றால் மக்காவிலே நீங்கள் வாழ்வதற்கான ஒரு சரியான ஒரு நிலை இல்லை, இப்பொழுது ஒரு சாதகமான ஒரு நிலை இல்லை, எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அபிசீனியாவிற்கு சென்று ஹிஜ்ரத் செய்து விடுங்கள் என்பதாக அந்த சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுகின்றார்கள். சென்று விடுகின்றார்கள் அவர்களும். ஆனால் அங்கு சென்றும் அவர்களை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. அந்த மன்னனிடத்தில் சென்று அந்த சஹாபாக்களை பற்றி இல்லாதது கொள்ளாதது எல்லாம் சொல்லி, உங்கள் நாட்டிலே குழப்பத்தை விளைவித்து வந்திருக்கின்றார்கள், எனவே இவர்கள் இங்கு தங்க விடாதீர்கள் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லி அங்கும் அவர்களுக்கு இடையூறு செய்தார்கள் இந்த எதிரிகள். அல்லாஹ்வுடைய ஆட்டம், அந்த மன்னன் நல்லவராக இருந்தார். நஜ்ஜாஷி மன்னர் அந்த மக்களுக்கு வாழ்விடத்தை கொடுத்தார், அவர் இருப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தார். ஹைர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில காலம் கழித்து மக்காவில் இருக்க முடியவில்லை. எதிரிகளுடைய தொல்லை துன்பங்கள், சஹாபாக்களுக்கு நபியவர்களும் பலவிதமான சொற்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள், சுடு சொற்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். சஹாபாக்களும் இது போன்ற தண்டனைகளை அனுபவித்து வாழும் நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிற்கு சென்றும் கூட இவர்கள் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக எதிரிகள் சூழ்ச்சி செய்கின்றார். எந்த அளவிற்கு பாருங்கள், உங்களை எங்கு சென்றாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடாது, ஏக இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கொள்கையிலே இந்த எதிரிகள் அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த எதிரிகளின் சூழ்ச்சிகளால் முதலாக பத்ர் என்ற போர்க்களத்தை சந்திக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே படித்திருப்போம். இது ஒரு அசாதாரண ஒரு நிலை, ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் என்ன செய்யப்படுகின்றது, ஒரு போருக்கு தயாராகின்றார்கள். பத்ர் என்ற போருக்கு அல்லாஹ் தஆலா அந்த போரிலும் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுத்தார். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அந்த மக்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் போர், எதற்கெடுத்தாலும் போர், சண்டை சச்சரவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள், அன்பை போதித்தார்கள், சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக்கினார்கள், அந்த நிலையை மாற்றினார்கள். நீங்கள் எதற்கெடுத்தாலும் என்ன செய்து, நீங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கின்றீர்களே, நீங்கள் கொஞ்சம் சகோதரர்களாக வாழுங்கள் என்ற அந்த சகோதரத்துவத்தை போதித்தார்கள். அதிலிருந்து அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி இஸ்லாம் என்ற மார்க்கத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் எடுக்க ஆரம்பித்தார்கள். எடுக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தியாகத்திற்கு தயாராகிவிட்டார்கள்.
ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் போர் செய்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ற ஏகத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை கைகோர்க்க வைத்தார். சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். உங்களுக்குள் ஏன் சண்டை, உங்களுக்குள் ஏன் பிளவு, ஏன் போர் என்பதை சொல்லி ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரியும், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகருக்குள் உள்ளே நுழைகின்றார்கள். எதிரிகள் எல்லாம் ஆடி போய்விடுகின்றார்கள். ஏன்னா நான் முன்னாடி சொல்லலையா, சொல்லமா சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் முஸ்லிம்கள். எதற்காக வேண்டி? இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக சொல்லனா துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளானார்கள் சஹாபாக்கள். சொந்த நாட்டை விட்டு வெளியே போனார்கள். பிறந்த நாடு மக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான இடம் மக்கா. மக்காவை விட்டு செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை பார்த்து கொண்டே, காபத்துல்லாவை பார்த்து கொண்டே செல்கின்றார்கள். எனக்கு உலகிலேயே நீதான் மிக சிறந்த பிரியமான இடம், உன்னை பிரிவதற்கு எனக்கு மனமில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை. இந்த எதிரிகளால் எனக்கு துன்பம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்ற ஆதங்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகருக்குள் உள்ளே நுழைகின்றார்கள். எதிரிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன நடக்கப் போகின்றதோ என்று ஆடி போய்விடுகின்றார்கள். தங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே சென்று ஒளிந்து கொள்கின்றார்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம அவங்கள கொஞ்சம் நெஞ்சம் பாடுபடுத்தல, என்ன செஞ்சிருக்கோம்? கடுமையான முறையில் அவர்களை சொற்களால கற்களால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம், பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்களோ, ஏன்னா இன்னைக்கு அவங்களிடத்தில் ஆட்சி வந்து விட்டது, பவன் அவங்ககிட்ட வந்திருக்கு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றது, என்ன செய்வாங்களோ அப்படி இருந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க யாருமே பயப்பட வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய மனதுடன் சொன்னார்கள். யார் என்ன செய்ய தேவையில்ல, உங்களுடைய அடிப்படை கொள்கையிலே நீங்கள் வாழலாம், உங்களை யாரும் நிர்பந்திக்கப்பட மாட்டாது, இஸ்லாத்தின் பேரில் என்ன செய்யப்படாது, நீங்கள் நாடினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் இருக்கலாம், உங்கள் மீது அநியாயம் செலுத்தப்பட மாட்டாது, நீங்கள் மக்காவிலே நீங்கள் என்ன செய்யலாம், சுதந்திரமாக இருக்கலாம், உங்கள் மீது பழிவாங்கப்பட மாட்டாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேதான் அந்த எதிரிகள் எல்லாம் பெருமூச்சு விட்டார். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாம் என்றைக்குமே போரை விரும்பியது கிடையாது என்பதற்கு ஆதாரம், என்றைக்குமே சண்டை சச்சரவுகளை விரும்பியது இல்லை என்பதற்கு ஆதாரம். ஏன்? இஸ்லாம் என்ற பெயரிலேயே அமைதி மார்க்கம், சாந்தி மார்க்கம், அது சகோதரத்துவத்துடைய அந்த அர்த்தத்தை பொறிந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரினுடைய ஆரம்பத்திலே சஹாபாக்களை வைத்து ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். போர் நடக்க போகின்றது. அந்த போருக்கு முன்னாடி சஹாபாக்களை நிற்க வைத்து ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். அது என்ன உரை தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ் லா ததமன்னவ் லிகாஅல் அது ஸல்லல்லாஹுல் ஆஃபியா என்ற இந்த தொடர் ஹதீஸ். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொன்னார்கள், மனிதர்களே, இப்ப நாம என்ன செய்ய போறோம்? போருக்கு போக போறோம். ஆனா நீங்க உங்க உள்ளத்துல இப்படி ஆசை வச்சிடாதீங்க, நான் எதிரியை சந்திக்க போறேன், எதிரியை நான் வீழ்த்த போறேன் அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க. உங்களுடைய உள்ளத்துல ஆசை கொண்டு வந்து விடாதீர்கள். லா ததமன்னவ் லிகாஅல் அது, ஏதோ நிர்பந்தத்திற்காக போகின்றோம் அவ்வளவுதான். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே என்ன செய்து விடாதீர்கள், ஆம் நாம் எதிரியை தாக்கப் போகின்றேன் என்ற அந்த ஆசையை உங்களுடைய உள்ளத்துல வந்துவிடக் கூடாது. நீங்கள் சமாதானத்தை விரும்புங்கள். ஒருவேளை சமாதானத்திற்கு அவர்கள் வந்துவிட்டால் என்ன செய்யலாம்? போரை விட வேண்டியது வரும்.
அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அந்த எதிரிகள் சமாதானத்திற்கு வந்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க, போரை விட்டு விடுங்கள், அவர்களின் பக்கம் என்ன செய்திருங்க, சமாதானத்திற்கு உடன்பட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே. என்ன செய்யணும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீர்கள், எதிரியை நான் சந்திக்க வேண்டும் என்பதாக உங்க ஆசை எதிவாக இருக்கக்கூடாது. மாறாக ஸல்லல்லாஹு ஆஃபியா, நிம்மதியை கேளுங்கள், எல்லா இடத்துல நிம்மதியை கேளுங்க. ஏன் என்று சொன்னால் இந்த போரை கொண்டு பலவிதமான என்ன செய்யப்படுங்க, பாதிப்புகள் இருக்கின்றது. எனவே ஸல்லல்லாஹு ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள். போரை விட உங்களுக்கு ஆஃபியத்து, அந்த நிம்மதியான நிலை இருக்கின்றது, அது சிறந்தது என்பதாக சொன்னார். பொதுவாகவே அரபு மக்களிடத்துல இந்த போர் என்று சொன்னால் மிகவும் என்ன செய்யுதுங்க, அவங்களுக்கு பிடித்தமானது. போர்னாவே ரொம்ப அவங்களுக்கு பிரியமானது, அலாதியானது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்கள், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கின்றார். அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய முதல் மகனுக்கு பேர் வைக்கின்றார். என்ன பேர் தெரியுமா வச்சிருக்காரு? ஹர்புன்னு பேர் வைக்கிறார். ஹர்புன்னு சொன்னா போர், போர்னு அர்த்தம். ஏன்னா அந்த பேரின் மீது ஒரு அலாதியான அவர்களுக்கு ஒரு இன்பம். சரி, ஹர்புன்னு பேர் வச்சிருக்காரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனிடத்தில் கேட்கின்றார்கள், என்னுடைய பேர பிள்ளையை கொண்டு வாருங்கள், என்ன பெயர் வைத்தீர்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், ஹர்ப் என்று பெயர் வைத்திருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவர் ஹசன், இவர் ஹர்ப் அல்ல, இவர் பேர் என்ன செய்ய ஹசன் அப்படின்னு சொல்லி பெயரை மாத்திடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஏற்றுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது குழந்தை பிறக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள், அலியே, என்னுடைய பேர பிள்ளையை கொண்டு வாருங்கள், என்ன பெயர் வைத்தீர்கள்? சொன்னார்கள், ஹர்ப் என்று பெயர் வைத்தீர்கள். இரண்டாவது பேர பிள்ளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்லை, ஹர்ப் இல்லை, ஹுசைன் என்று பெயர் வைக்கின்றேன். சரி, மாத்திட்டாங்க. மூன்றாவது ஒரு பிள்ளை பிறக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள், அலியே, என்ன பெயர் வைத்தீர்கள்? ஹர்ப் என்று பெயர் வைத்தீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை, ஹர்ப் இல்லை, முஹசின் என்பதாக பெயர் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிந்தனையை மாற்றுவதற்கு என்ன செய்கின்றார்கள்? இந்த சிந்தனை உங்களுடைய அந்த மூளையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. போர் என்று வைத்து விட்டால் ஹர்ப் என்ற அந்த சிந்தனை உங்களுக்கு எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே போர் என்ற சிந்தனை உங்களுடைய சிந்தனையிலே கூட இருக்கக்கூடாது, அவைகளை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹர்ப் என்ற பெயரை வேண்டாம் தவிர்த்தார். எப்படி எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளே இவைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக 3 பிள்ளைகளுக்கும் அந்த அளவிற்கு அவருடைய என்ன செய்யுங்க, ரத்தத்திலே அந்த பிரியம் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இவைகள் எல்லாம் முந்தைய காலத்தில் உள்ளவைகள், நீங்கள் வைக்க வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சூசகமாக சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான் இஸ்லாம் என்ற வார்த்தை குர்ஆனிலே அது சம்பந்தமான வார்த்தை 144 தடவைகளுக்கு மேலாக சொல்லப்படுகிறது. இஸ்லாம் என்றால் சாந்தி, சமாதானம், அன்பு, இவைகள் எல்லாம் உள்ளடக்கியது. ஆனால் போர் என்ற அந்த வார்த்தை, ஹர்ப் என்ற அந்த கிளை சொற்கள் இருக்கின்றது, வெறும் 6 தடவைகள் தான் சொல்லியிருக்கின்றார். இன்னும் அல்லாஹ் தஆலா, நீங்கள் போருக்கு அவர்கள் சமாதானமாகிவிட்டால் நீங்கள் சமாதானமாகி விடுங்கள், அதை நீங்கள் தொடராதீர்கள். வைன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. அவங்க உங்களை ஏமாற்று வையுரீது ஐயஹதஊக ஃபைன் ஹஸ்பக்கல்லாஹ், ஒருவேளை அந்த எதிரிகள் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஏமாற்றி ஏதாவது சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். நீங்க என்ன செய்யாதீங்க, ஃபைன் ஹஸ்பக்கல்லாஹ், அல்லாஹ் பார்த்துக்குவான், நீங்க என்ன செய்ய தேவையில்லை, அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. உங்களை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் இருந்தாலும் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, சமாதானத்திற்கு உடன்படுங்கள் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, வலியுறுத்தி கூறுகின்றான். அன்பானவர்களே, போர் என்பது அமைதிக்கான ஒரு தீர்வு அல்ல.
இஸ்லாம் சொல்லப்பட்டது போர் என்பது அமைதிக்கான ஒரு சூழல் அல்ல. போரினால் பாதிப்பு என்பது இருக்கின்றது மிக அதிகமாக இருக்கும். அதில் என்ன செய்வாங்க? அப்பாவியான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், எதுவுமே தெரியாதவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? பாதிக்கப்படுவார்கள். நிறைய பாதிப்புகள் இருக்கும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கு எத்தனை பாதிப்புகள். அது யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்களின் அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் நாம் யோசிச்சோம் என்று சொன்னால் பாதிப்பு என்பது இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. எனவே அமைதியை நாட வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் அடிப்படையிலே எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்லாம் சில நேரங்களில் போரை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாலும் அதற்கு நிபந்தனைகளை விதித்து என்ன செய்யுங்க? போரை செய்ய சொல்லும். என்ன நிபந்தனைங்க? நீங்க போருக்கு போனா என்ன செய்யக்கூடாது? பெண்களை தாக்கக்கூடாது, போருக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் நீங்கள் தாக்கக்கூடாது, குழந்தைகளை நீங்கள் தாக்கக்கூடாது, அந்த செல்லக்கூடிய நேரத்தில் விளை நிலங்கள் இருந்தால் அவைகளை நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, மரங்களை வெட்டிவிடக்கூடாது, பொதுவான மக்களுக்கு நீங்கள் இது போன்ற நிறைய நிபந்தனைகளை விதித்து என்ன செய்யுங்க? போர் செய்யுங்க. இதுதான் மனிதாபிமான அடிப்படை. ஆனால் இன்றைக்கெல்லாம் இவைகளை பார்க்க முடியாது. என்ன செய்யறாங்க? அவன் ஒரு ஏவுகணையை தூக்கி எறிகிறான், அதுக்கு கீழே யார் இருக்கான்னு தெரியாது. ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், வயதானவர்கள் இருக்கலாம், பச்சிளம் குழந்தைகள் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவேதான் இஸ்லாம் மனிதாபிமான அடிப்படையிலே இவைகளை எல்லாம் சொல்லி இருக்கின்றது. எனவே இன்றைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை வேண்டாம் போர், வேண்டும் அமைதி என்ற இஸ்லாத்தினுடைய உன்னதமான முழக்கம் இதுதான் எல்லா நேரத்திலும். எனவேதான் இஸ்லாம் தன்னுடைய மார்க்கத்திற்கு பெயரையே இஸ்லாம் என்று வைத்திருக்கின்றது. இஸ்லாம் என்ற அர்த்தமே நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், நாங்கள் சமாதானத்தை விரும்புகின்றோம், மனிதநேயத்தை விரும்புகின்றோம் என்ற சொல்லும் செய்தியைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அமைதியை கொடுப்பானாக, அல்லாஹ் அனைவர்களுக்கும் புரியும் தன்மையை கொடுப்பானாக, இதாயத் இல்லாதவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பானாக, விளங்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக, உலக மக்கள் அனைவரையும் இது போன்ற போர்களில் இருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.